முதலில் நான் கூறப்போகின்ற அனைத்திற்கும் எனக்கு முன்னர் வாழ்ந்த, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அறிஞர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் இப்போது நான் கூறப்போகின்ற அனைத்தும் முழுமையாக என்னுடைய சிந்தனை அல்ல. எனக்கு முன்பு வாழ்ந்து சென்ற பேரறிஞர்களின் அறிவு களஞ்சியத்தின் ஒரு சிறு பகுதியே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற விடயங்களாகும். எனவே அனைத்திற்கும் அனைவருக்கும் முதலில் என் மனமார்ந்த நன்றிகள். எண்ணுவது உயர்வு, எண்ணம் போல் வாழ்க்கை போன்ற பழமொழிகளையும் முதுமொழிகளையும் நாம் நம் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதுபோலவே கணியன் பூங்குன்றனர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று மனித வாழ்க்கை அவனது சொந்த எண்ணங்களாலும் செயல்களாலும் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை உணர்த்துகின்றார். இதன் பொருள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அவரின் எண்ணங்களிலேயே அடிப்படையாக அமைந்துள்ளது என்பதாகும். எண்ணங்கள் வலுப்பெற்று குணநலன்களாக உருவாகின்றன. அந்த எண்ணங்களில் இருந்தே வார்த்தைகள் வெளிப்படுகின்றன. பின்னர் எண்ணங்களும் வார்த்தைகளும் ஒன்றிணைந்து ஒரு மனிதனின் செயலாக வெளிப்படுகின்றது. அதனால் மனித வாழ்வின் தரமும் திசையும் அவனது எண்ணங்களின் தரத்தினால் நிர்ணயிக்கப்படுகின்றது. மனிதனின் எண்ணங்கள் அவன் தாயின் கருவிலே உருவாகும் தருணத்திலிருந்தே வளரத் தொடங்குகின்றது. இதனால் கர்ப்பகாலத்திலேயே தாயின் மனநிலையும் சிந்தனைகளும் அவருடைய சூழ்நிலையும் குழந்தையின் வளர்ச்சியிலும் எண்ணத்திலும் செல்வாக்கை செலுத்துகின்றது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே சில சமுதாயங்களில் கர்ப்பிணி பெண்கள் நல்ல சிந்தனை, அறிவை வளர்க்கும் செயல்களில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக இஸ்ரேலிய பெண்கள் கருவுற்றிருக்கும் காலங்களில் அவர்களுடைய கணவன்மார் கடினமான கணக்குகளை வழங்கி அவற்றை தீர்க்க வைக்கின்றனர். உலகிலேயே யூதர்கள் ஆழமான அறிவுடையவர்களாக விளங்குவதற்கு இதுவும் ஓர் காரணம். அத்தோடு உலகில் தலை சிறந்த உளவு அமைப்பாக மொசாட் விளங்குவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. எங்களுக்கு தெரிந்த ஒன்று, எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை என்பதே. அவை மனிதனின் குணநலன்களை வடிவமைத்து அவனது வாழ்க்கையின் பாதையையும் தீர்மானிக்கின்றது. ஆகையால் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வது ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமானதாகும். எண்ணங்களின் வலிமையை உணர்த்துவதற்காக உலகில் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றுள் மிகவும் வினோதமான ஒரு ஆய்வை இங்கு நோக்குவோம். முழங்கால் வலி காரணமாக நடப்பதில் சிரமத்தை அனுபவித்த 6 நோயாளர்கள் இந்த ஆய்விற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் முழங்கால் சத்திர சிகிச்சைக்கு தயாராக இருந்தனர். இந்த 6 பேரில் 3 பேருக்கு உண்மையாக சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. மற்றைய 3 பேருக்கும் சத்திர சிகிச்சை நடந்தது போல் தோற்றமளிக்கும் வகையில் வெளிப்புறத்தில் மட்டும் சிறிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மீண்டும் தைக்கப்பட்டது. அவர்களுடைய முழங்கால் சிரட்டை மாற்றம் செய்யப்படவில்லை. மயக்கம் தெளிந்த பிறகு அந்த 6 பேரும் தங்களுக்கு சத்திர சிகிச்சை நடைபெற்றதாகவே நம்பினர். 6 மாதங்கள் கழித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டவர்களுக்கு ஏற்பட்ட முன்னேற்றத்திற்கு இணையான மாற்றங்கள் சத்திர சிகிச்சை செய்யப்படாதவர்களிடத்திலும் காணப்பட்டது. இது மிகவும் ஆச்சரியமான முடிவாக அமைந்ததோடு மனிதனின் எண்ணங்களும் நம்பிக்கையும் உடல்நிலையிலும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வலிமை கொண்டவை என்பதை உணர்த்தி நிற்கின்றது. நம்முடைய எண்ணங்களில் நாம் பழகுகின்ற மனிதர்களும் பெரும் செல்வாக்கு செலுத்துகின்றனர். எனவே நாம் நெருங்கி பழகும் மனிதர்களை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆங்கிலத்திலே ஓர் பழமொழி ஒன்று உண்டு. நீ பழகுகின்ற 5 பேரை என்னிடம் கூறு, நீ யார் என்று நான் கூறுவேன். அந்த வகையில் நாம் நெருங்கி பழகும் மனிதர்களை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்களுடைய எதிர்மறை எண்ணங்கள்
நம்மிடமும் பிரதிபலித்து நமக்குள் எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்கக்கூடும். அதே போல நாம் சென்று வருகின்ற இடங்களும் நம்மில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. எனவே எங்கு இருக்கும் போது நேரம் போவதே தெரியாமல் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கின்றோமோ, யாருடன் இருக்கும் போது உள்ளம் இலகுவாகின்றதோ, அத்தகைய சூழலையும் மனிதர்களையும் நாம் தேர்ந்தெடுப்பது மிகவும் அவசியமாகும். இதன் மூலம் நமது எண்ணங்களையும் வாழ்க்கையின் தரத்தையும் நாமே நேர்மறையாக வடிவமைக்க முடியும். எனவே இன்றிலிருந்து நாம் எமது எண்ணங்களை நேர்த்தியாக வைத்திருப்போம். எண்ணுவது உயர்வு, எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.